அஸ்ஸலாமு அலைக்கும். சில வார்த்தைகள் நம்மளுடைய மனசையே மாற்றிடும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சில விஷயத்தை பற்றி பேசலாமா? சில நேரம் நாம் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஆசைப்படுவோம். இது மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு நினப்போம். ஆனால் அது கிடைக்காமலே போயிடும். அந்த நேரத்தில் நம்ம நினப்போம், ஏன் இப்படி நடந்துச்சு? எனக்கு மட்டும் தான் இப்படிலாம் நடக்கணுமா? அப்படின்னு நம்ம நினப்போம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பார்த்தா, அப்போது கிடைக்காததில் கூட ஏதோ ஒரு நன்மை இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு புரியும். நம்மளை படைச்சவனுக்கு நமக்கு எது நல்லதுன்னு நம்மளை விடவே நல்லா தெரியும். அதனால் எல்லா விஷயமும் எல்லா நேரத்துலேயும் கிடைக்கணும் நடக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. சில விஷயங்கள் தாமதமாகலாம், சில விஷயங்கள் கிடைக்காமலே போகலாம். ஆனால் அதுக்காக நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. இன்னொரு விஷயம், யாரையும் பார்த்து அவங்களோட வாழ்க்கை இப்படி இருக்கே, நம்மளோட வாழ்க்கை அப்படி இல்லைன்னு சொல்லி ஏங்காதீங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக தான் தெரியும். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் அவங்க என்னத்த கஷ்டத்தை சுமந்துட்டுருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். அதனால் நமக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கைக்கு கடவுள்கிட்ட எப்போவுமே நன்றி சொல்லி பழகணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம நல்ல வார்த்தைகளை பேசிட்டு, யாராவது உதவின்னு கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுட்டு வாழ்ந்தாலே அதுவே பெரிய விஷயம். வாழ்க்கையில் நிறைய சோதனை வரலாம், கஷ்டம் வரலாம். ஆனால் இது எல்லாமே ஒரு நாள் கடந்து போயிடுங்க. அந்த நாள் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. நல்லதே நினச்சி நல்லதே செய்யுங்க. நம்மளை படைச்சவன் நம்மளோட ஒவ்வொரு முயற்சியும் பார்த்துட்டு தான் இருக்கான். சரியான நேரம் வரும்போது அது நமக்கானதை நல்லதை கண்டிப்பாக கொடுப்பான். அதனால் இன்று மனசு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு நல்ல நாளாக மாறலாம். நம்பிக்கை மட்டும் எப்பவும் விட்டுறாதீங்க.